Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க ரேகா சங்கர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இது வந்து நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சேன். அது வந்து இப்போதான் நேரம் கூடி இருக்கு, வாங்கிட்டேன். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புதுசாக யாராச்சும் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரிங் லைட் வாங்கிட்டோம். என்ன ரிங் லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து டிஜிடெக். அந்த ஒரு இது கம்பெனி பேர், அதாவது கம்பெனி பேர்னு நினைக்கிறேன். அந்த பேரில் இருக்கிறதா நான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து இதுலேயே வந்து ஸ்மால் சைஸ், இதோட இன்ச்சஸ் வந்து இந்த ரவுண்ட் வரும் இல்லையா ரிங்கு, அது வந்து ஸ்மால் சைஸ் பெரிய சைஸ் கூட இருக்குது. இது நான் வாங்கியிருக்கிறது பெரிய சைஸ். ஏன்னா நம்ம அப்பப்போ வாங்க போகிறது கிடையாது. ஸோ வாங்குகிறோம், நல்லதாக வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வாங்க அதுவே ஒரு செலவாக பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதாக பெரிய ரவுண்டாக இருக்கிற பார்த்தே நாங்கள் வந்து வாங்கிட்டேன். இதில் வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதை பற்றி அவ்வளோவா தெரியல. அங்கே கடையில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. ஸோ எனக்கு அது புரிஞ்சிச்சு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல தெரியல, அவ்வளோதான். இதில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நார்மலாக இந்த 19 இன்ச்சஸ் குறைஞ்சி இதோட இது வந்து பார்த்திங்கன்னா 90 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு லைட்டிங்ஸ் பவராக இருக்கலாம், கலர்ஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகம் தான் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ஹெவி இல்லையா, 90 இன்ச்சஸ்ன்றதால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைட்டிங்ஸ் இருக்கலாம், எல்லா லைட்டிங்ஸ் கலர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த இன்ச்சஸ் பொறுத்து, இன்ச்சஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இந்த லைட்டிங்ஸு அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. வளர்றேன்னு நினைக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். இதில் தெரியல, ஏன்னா உள்ட்டா தெரியுது. சரி, இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? வளன்னு பேசாமல் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எங்களுக்கு அங்கே நாங்கள் வந்து இது ஆன்லைன்லலாம் வாங்க கிடையாதுங்க. நாங்கள் வந்து சிட்டிலே போய் கடையிலே நாங்களே பார்த்து அவங்க எல்லாமே எங்களுக்கு வந்து எடுத்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் சரி இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். இது இப்போ நான் இது எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, யூடியூப்பில் வந்து நம்ம ரீல்ஸ் பண்ணுறோம். ஸோ நான் இந்த ரிங் லைட், இந்த ரிங் லைட் வந்து எனக்கு ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விளாக் எடுக்கிறோம் இல்லை ரீல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ட்ரைபோர்டுன்றதே கிடையாது. நான் கையில் வச்சு தான் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு சின்னது ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருந்துச்சு, அதுவுமே வந்து பசங்கெல்லாம் சேர்ந்து அதை முறிச்சு போட்டுட்டாங்க, அதுவுமே இல்லை. ஸோ அது வரைக்குமே கையிலே எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டால் ஒரு வா சரி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கே எண்ணெய் ஏட்டின்னு போய் வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து ஏன்னா இப்போ நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ நம்ம வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உடனே வந்து நம்ம வாங்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணி வாட்ச் டைம் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா உடனே வந்து யூடியூப்பில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எந்த செலவும் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு இன்கம் வருது அப்படின்னு தோணுச்சு, இல்லை ஒரு இன்கம் வருது அப்படின்னு இருந்தால் அதுக்கப்புறம் வந்து நம்ம செலவு பண்ணி நம்மளுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து யூடியூப்புக்காக நமக்கு என்னென்ன வேணுமோ அதுக்காக வந்து செலவு பண்ணிக்கலாம். நம்ம இன்கம் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எல்லாம் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐயோ இவ்வளோலாம் செலவு பண்ணி வாங்கிட்டோமே, இன்னும் நம்மளுக்கு எந்த வேலையுமே ஆகலையே, யூடியூப்பில் வந்து மானிட்டேஷன் ஆகலையே அப்படின்னு சொல்லி அந்த கவலையே வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு வருமானம் வருது யூடியூப் சேனலில் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்காக செலவழிக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் செலவு பண்ணிவிட்டு ஐயோ நம்ம இவ்வளோலாம் செலவு பண்ணியிருக்குமே, இன்னும் நம்ம வந்து யூடியூப் சேனலில் எந்த ஒரு மானிட்டேஷன் ஆகலை, வாட்ச் டைம் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு அந்த டென்ஷனே வந்து அதிகமாக ஆகிடும். ஸோ நம்ம வந்து சம்பாதிக்கிறது ஆரம்பிச்சிட்ட பிறகு நம்ம வந்து ஒன்றா இந்த மாதிரி ரிங் லைட்டாக இருக்கலாம். அது வரைக்கும் ஒரு சின்ன ஸ்டாண்டை நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மீஷோவில் ஒரு 150 200க்குள்ளே இருந்துச்சு. அந்த சின்ன ஸ்டாண்டு தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே பசங்க சேர்ந்து எல்லாமே உடச்சி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கையில் தான் எடுத்தேன். அப்புறம் வந்து எங்கள் வீட்டு ஜன்னல் சைடில் வந்து ஃபோனை வச்சுட்டு ரீல்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் எல்லாம் நடந்துச்சு. இப்போ வந்து சரி நம்மளுக்கு வந்து இன்கம் வர மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுக்கப்புறம் வந்து நம்ம ரிங் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து கையிலே வச்சுட்டு பண்ணுறதுனால எந்த ஒரு வீடியோஸும் எடுக்கிறதுக்கு சரியாகலை. அதனால தான் நான் வந்து ரொம்ப நாளாக கேட்டுருந்தேன் இந்த ரிங் லைட். இப்போ வந்து நான் வாங்கிட்டேன். இப்போ அதான் ரொம்ப வளவலன்னு பேசிட்டே இருக்காமல் சரி வாங்க நம்ம வந்து ரிங் லைட் ஓப்பன் பண்ணி காட்டலாம். வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன ஒர்க் பண்ணுங்க, பேக்கிங் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னா
இது வந்து நல்ல கம்பெனி அப்படின்னு சொன்னாங்க ஃபோனில். இதை தெரிஞ்சவங்க தம்பிக்கிட்டலாம் கேட்டதுக்கு டிஜிடெக் வந்து நல்ல கம்பெனி, இது நீ இந்த மாதிரியே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து வாங்கிட்டேன். நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கியிருப்பேன். ஆன்லைனில் எப்படி வருமோ என்னவோ, நம்ம காசு கொடுத்து எதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்னு போட முடியாது, போட தெரியாது அதெல்லாம். அதனால தான் வேண்டாம், நம்ம போய் டைரெக்டாகவே பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி க்ளீனாக வச்சுன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி நிற்க வச்சு ஓப்பன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்து கீழே விழுந்துடக்கூடாது இல்லைங்களா? அந்த மாதிரியும் ஒரு வீடியோஸ் பார்த்துருந்தேன், டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. இல்லையா? பார்த்தீங்கன்னா பேக்கிங் எல்லாம் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. பயமாக இருக்குது. இது கரெக்டுலாம் இது என் பையன் வேறு அவசரப்படுறான். பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க DPRL 96 inches டிஜிடெக் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலர், இப்போ நம்ம ஒயிட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து எல்லோ ஆகும் இல்லையா, அந்தமாரி கலரெல்லாம் வந்து இதில் மாற்றிக்கலாம், கொஞ்சம் ரேஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் இருக்குதுல்ல. நெக்ஸ்ட்டு வந்து இதில் எடுத்து 20 வந்து பார்த்தீங்கன்னா ஒயர், அதுக்கு ஒயர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இது வந்து கரண்ட் இருக்கணும், அந்த மாதிரி தான் இது யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரியும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு இருக்குது, இந்த ரெண்டு சைடுமே. இது அதோட அவசியம் வராது. ஸோ உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னாலும் இந்த ரெண்டு சைடுமே வந்து பேட்ரி போட்டு யூஸ் பண்ணலாம். கரண்ட் இல்லை, இப்போ எங்கேயாச்சும் வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம், அப்படி இல்லைன்னா பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரெண்டு பக்கமே இருக்குது. ஸோ எங்களுக்கு அதோட அவசியம் வேண்டாம், இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது வேண்டாம்னுட்டோம். வேணும் அப்படின்னா நம்ம அந்த பேட்ரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஃபோனெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாமே இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கூட கொடுத்துருக்காங்க. நாங்கள் எந்த காலத்தில் கேமரா வாங்கியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோமா இதுன்னு தெரியல. ஃபோன் தான் அதிகமாக இருக்கும், கேமராலாம் வாங்குகிற அளவுக்கெல்லாம் கிடையாதுங்க. ஆனாலும் இந்த ஆப்ஷன் இருக்குது, எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேமராவும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு இது இருக்குது, புக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம எப்படி ஃபிட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேமரா எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த எப்படி எப்படி போடணும், அந்த எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு கடையிலே வந்து சொல்லி அதை வந்து ஃபிட் பண்ணி எங்களுக்கு காமிச்சு கொடுத்தாங்க. அதனால இது கொடுத்துருக்காங்க. கீழே வச்சுடு. ஆன் பண்ணி பார்த்துடலாமா? இது அப்புறமா ஆன் பண்ணிக்கலாமா? போடலாமா? சரி, வேணா வச்சுடு. ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட். ஸோ அந்த ரிங் லைட்டே தனியாக, இதே தனியாக தான், எல்லாம் மொத்தமாக சேர்த்து பில் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். செம்ம வெயிட்டாக இருக்குது. ட்ரைபோர்டு ஒன்றுவாங்களா இருக்குது. ட்ரைபோர்டு
எடுத்து அதில் எடுப்பா ஃபோட்டோ இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கட்டியாக இருக்குங்க. இரும்பு மாதிரி, இரும்பு தான் இதுன்னு நினைக்கிறேன். இரும்பு தான் ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. அங்கே நல்லா காமிச்சு கொடுத்தாங்க. இது வந்து நம்ம ஃபிட் பண்ணோம்னா அப்படியே எடுத்துட்டு இப்போ மேலே தூக்கிடுச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துங்கம்மா. ஓ இதை வந்து இப்படி வந்து இது லாக் மாதிரி நினைக்கிறேன். இது எடுத்தால் லாக். இப்படி லாக் ஆகிடுச்சு அப்படின்னா இது எடுத்தால் தான் இது வந்து மேலே போகும். இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி நம்ம எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் வரலாம். வெயிட் பண்ணிக்குதா போதும். பொறுமையா பிடிச்சிக்கிட்டா. அவ்வளோதானா? அப்போ டைட் பண்ண உக்காஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு சுட் பண்ணுறா அப்படின்னா அவ்வளோதானா? ஆமாம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. போதுமா? இப்படி ஸ்ட்ராங் பாக்கி இப்போ ஃபோன் ஃபிட் பண்ணிட்டியா? அது ஆன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் டவுன் பண்ணும். இது டவுன் பண்ணு. அது வந்து ஃபைனலாக ரிங் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ 18 இன்ச் ஹைட்டா எவ்வளோ சொல்ல? 90 இன்ச் அந்த அளவுக்கு ஹைட் வந்து இருக்கும் இதுக்கு. ஸோ நாங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து ஹைட் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை உயரம் பண்ணிக்கலாம். இது எந்தமே கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ டிம் கொஞ்சம் லைட்டாக வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் பொலிவாக வேணும்னாலும் நம்ம டார்க் லைட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் லைட் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபுல் வந்து ஒயிட்டு. இது நம்ம வந்து கொஞ்சம் டார்க்காகவும் பண்ணிக்கலாம். இந்த லைட்டில் இருக்குது கொஞ்சம் லைட்டு, இன்னும் பொலிவாக இருக்கும். நல்லா இருக்கா வீடியோக்கு? இதில் வந்து நம்ம கலரும் மாற்றிக்கலாம். எல்லாமும் இருக்குதுல, நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து மாற்றிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிருக்குதா? ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். அப்படியே இது ரிங் லைட் தெரியும்.